பேசுறதுக்கு தலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே டைரக்ஷன் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதனால சுருக்கமான பேச்சு, சொர்ணா ட்ரெயின் நெருக்கமான பேச்சு. தங்கவேலிருந்து பெங்களூர் நோக்கி செல்கின்ற அனைத்து ரயில்களுக்கும் கழிப்பறை வசதி இல்லை. வேற எதுவும் அதிகமாக பேச விரும்பல. நான் கழிப்பறை வசதி சொர்ணா ட்ரெயின் ஆகட்டும், இந்த புஷ்பல் ட்ரெயின் ஆகட்டும், 8 மணி ட்ரெயின் ஆகட்டும், எல்லா ட்ரெயினுக்குமே கழிப்பறை வசதி இல்லை. இந்த சேஃப் கேரியர் அந்த சொர்ணா ட்ரெயினுக்காக எந்த போராட்டம் பண்ணாலும், தினப்பயணிகள் நலனுக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு என்னுடைய அமைப்பு ஆதரவு உண்டு. நன்றி, வணக்கம். இன்றைக்கு பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய நிலைமை நீங்கள் அனைவரும் அறிந்தது. கடந்த 24 வருடங்களாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான ஒரு நிலுவைத் தொகை இன்னமும் கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பலவித காரணங்கள் உண்டு. ஆனாலும் நாம் காரணங்களை சொல்லி அதன் மேல் விவாதம் வைக்காமல் இந்த செயற்கேற்கக்கூடிய தலைவர்கள் இனிமேல் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து சுமார் 3000 தொழிலாளிகள் 2001 உயிரோடு இருந்து வெளியே வந்து இன்றைக்கு 1500 தொழிலாளிகள் அந்த நிலுவைத் தொகையை பார்க்காமல் இறந்து கிடந்தார்கள் என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த மீதி இருக்கிற அந்த 1500 தொழிலாளிகளாவது அவர்கள் வர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலில் நான் இங்கே இந்த சேஃப்கேஜிஎஃப் என்ற இந்த அமைப்பிற்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய தொழிலாளிகள் சார்பாகவும் நான் இதை வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டா ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. பிஜிஎம்எல் தொழிலாளிகள் யார் யாரெல்லாம் 2 வீடு வச்சிருக்கீங்களோ அவங்க ஒரு வீடு நீங்கள் சரண்டர் பண்ணணும். இந்த அமைப்புக்கு நான் சொல்றது ஒரு சமுதாய அழிப்புக்கு ஒரு அடித்தளம் போடுறோம். இந்த ஊரை அழிக்கிறதுக்கு ஒரு பவுண்டேஷன் போடுறான், ஒரு கல் வைக்கிறான். அது என்னன்னா, தொழிலாளிய முதல்ல பயங்காட்டி அவனை தோற்றணும். அடுத்து இந்த சிஸ்டம் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா தங்கவயலில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களை அழிக்கும் வேலை தொடங்கிடும். இந்த ஒரு மிகப்பெரிய அழிவினை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால், இது தங்கவயலிலே வாழ்கின்ற மைனி பகுதியில் மட்டும் வாழ்கின்ற ஒரு இது பிரச்சனை இல்லை. இந்த தங்கவயலிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும், வியாபாரிகளாலும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களாலும் சரி, பஸ்ஸுக்காரர்களாலும் சரி, ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த 21,000 வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய அந்த உழைப்பு பெங்களூர் போயிட்டு வந்து அவன் எடுத்துட்டு வந்த பணத்தை தான் அந்த ஊரே இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மக்களுடைய வாழ்வு பரிதாபத்துக்கான அந்த தங்கவயல் அழைத்துவிடும். ஆகையினால எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த அமைப்பின் தலைவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆபத்தான அறிகுறி. இதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நோட்டீஸை நம்முடைய சேவை அமைப்பு மிக பயங்கரமாக எதிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் இருந்தாங்க, நம்முடைய தங்கவயலை சார்ந்த மக்கள் அங்கே வேலை செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட ஒரு ஆபீசர் கூட தங்கவயலை சார்ந்தவங்க கிடையாதையா. எல்லாருமே வெளியூருக்கு வந்து மொத்த பேருமே அவனுக்கு தங்கவயல் மேல அக்கறை கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், அழிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால எங்களுடைய தொழிலாளிகள் சார்பாக இந்த கோரிக்கையை உங்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். அதற்கான ஆயத்தமான ஒரு வேலைகளை செய்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக நன்றி கூறி உரைப்படுகிறேன். ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் சார்பாக அம்பேத்கருடைய ஒரு வரிகளோடு தொடங்கலாம் இருக்கிறார். ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்ல என்பது அவருடைய வரி. நம்ம இச்சினால் ஆடுகளாக இருந்து பலியிடாமல் ஐக்கிய முன்னணியோடு தொடர்புபடுத்தி கொண்டு
நம்முடைய கேஜிஎஃப்பை காப்போம் என்று அம்பேத்கர் வழிகளை திங்கங்களாக நடைபெறுவோம் என்று அவரோட வழியோடு தொழிலாளர்கள் நிலையை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தொழிலாளர் நிலையில் கேஜிஎஃப்பில் ஒரு 3 நிலையை சொல்லலாம். ஒன்று பயிற்சி தொழிலாளி, 2வது பெம்பல் தொழிலாளி, இப்போ பெம்பல் தொழிலாளி கூட ஒப்பந்த தொழிலாளி. இதற்கூட ஒரு பெருங்கூட்டம் நான் 90களில் படித்து ஐடி படித்து வேலை வந்தேன். அந்த காலகட்டத்தில் மைன்ஸில் யாரும் வேலை எடுக்க மாட்டாங்க. பெம்பல்லையும் ஆள் எடுக்க நிற்க வச்சுதான். எங்களுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் பெங்களூர் தான். பெங்களூரை நோக்கி கஷ்டப்பட்டு போனோம். இஷ்டமான வேலைலாம் செய்யலை, அவன் கொடுத்த வேலை தான் செஞ்சோம். அப்படி தான் தங்கவயலுடைய அனைத்து தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை தான் இருந்தது. தோழர் அன்பர் தொழிலாளர்களுடைய அந்த தினப்பயணிகளை பற்றி பேசுவார்னு நினைச்சேன். அன்றைக்கி பெங்களூர் கட்டி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஊர் அத்திப்பட்டி தான் நினைக்கிறேன். அத்திப்பட்டி மாதிரி காணாத போயிட்டு இருக்கோம். இனிமேலும் நம்ம ஊரை அத்திப்பட்டியாக மாற்றாமல் இருக்க ஐக்கியமாக நாம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். ஏடிஆர்எம் ஐக்கியமணியோடு என்றும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன். சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக போயிடும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் சேஃப் கேஜப். சேஃப் கேஜப் வந்து இன்றைக்கு வந்து பிஜிஎம்எல் மூடி பூரா பெம்பல் அழைத்து கொண்டு போயிருக்கிறது. பெம்பல் வந்து 2100 கோச்சஸ் இன்னைக்கு பண்ணியிருக்குது மெட்ரோ நம்ம. அந்த 2100 கோச்சஸ் வந்து கரெக்டாக ஓடி பர்ஃபெக்டாக இருக்குது பெம்பல்ல. இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்குது அந்த பெம்பலுடைய கோச்சஸ், மெட்ரோ கோச். இது வந்து நம்ம கண்டிப்பாக சேவை சொல்லிட்டு கலவருக்கு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணணும் 100%. அது இல்லாத இங்கே இருக்கிற பிஜிஎம்எல் இருக்கிற நம்ம யஸ்வந்த் சொன்ன மாதிரி எல்லோரும் வீடு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா 125 இயர்ஸ் ஆச்சு. அந்த வீடு வந்து எல்லாரும் லெட்டர் அனுப்பிச்சுட்டு எல்லாரும் வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பிரசிடென்ட் சொல்லி அதுவும் நம்ம ஒரு தர்ணா கண்டிப்பாக நடத்தணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சிவில் ஹாஸ்பிட்டலில் நிறைய போகஸ் ஆகிருக்குது. நேற்று வந்து ஒரு பேஷண்ட்டை அவங்க மதரே வந்து அந்த டாய்லெட்டை கொண்டு போயிருந்தாங்க. ஏமா நீங்கள் தண்ணியில் போயிருக்கோம் வாட்பாய் இல்லான்னு கேட்ட அந்த இவருக்கு சொன்ன தட் சுரேஷ்க்கு அவர் டாக்டர் அவர் தான் சிஎம் வந்து அவருக்காக நான் சொல்கிறேன் எங்களுக்கு மென் பவர் அப்படின்றார். மென் பவர் கம்மின்னா தன்னுடைய தாயை பிள்ளையை அந்த இதில் டாய்லெட் தந்து போகிறாங்க. ஸோ அதனால சிவில் ஹாஸ்பிட்டலில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ப்ளஸ் கமிஷன் ஹாஸ்பிட்டலில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எது எழுதணும் நம்ம எதை எழுதிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வாபஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நம்ம கேஜப் இருந்துச்சு. இருந்தாலும் பெம்பல் போயிருக்கு ஓகே. பட் இங்கேருந்து எப்படி அங்கே எடுத்துட்டு போறியோ அதே மாதிரி எதை எழுதணும் அதெல்லாம் நம்ம வாபஸ் வாங்கினா இந்த கேஜப் சேஃப் கேஜப் இருக்குது. அது இல்லாத எது நம்ம வந்து எழுதக்கூடாது. இந்த டிசிஎல் சப்ஜெக்ட் சொல்லணும். டிசிஎல் சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் வந்து அவங்க வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள விடலை. ஸோ அந்த டிசிஎல் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெயினெல்லாம் சேஃப் கேஜப் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருப்போம் 100%. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இது டெய்லி டிராவல்ஸ் என்ன இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நம்ம பிரசிடன்ட் ஜோதி பாஸ்கர் சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், யூனிட்டாக இருக்கிறோம். இந்த சேஃப் கேஜப் கண்டிப்பாக போகிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக டைப் பண்ணிட்டோ இல்லை ஃபோன்லையோ நம்ம தலைவர் ஜோதி பாஸ்கோ இல்லை செக்ரட்டரிக்கோ அதர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அட்டென்ஷன் பண்ணுறோம். இதில் கண்டிப்பாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೇ ಕಷ್ಟಕಾಲ ಬಂದರೂ ಏನೇ ತಡೆಗಳು ಬಂದರೂ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಒಗ್ಗೂಡಿ ನಮ್ಮ ಕೆಜೆಫ್ ಕಾಪಾಡ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಿಂದ ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ತನ್ನ ಭೂಗರ್ಭದಿಂದ ಚಿತ್ರವನ್ನು ಎತ್ತುಕೊಟ್ಟು ನಾಡಿ ಈ ಚಿತ್ರದ ಮಣ್ಣು ಈ ಮಣ್ಣನ್ನು ನಾವು ಹುಡುಕಿ ಒಂದು ಮೊದಲು ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾವುದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವೆ ಸಮಿತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಯಾಕೆ ಈ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ ಇವತ್ತು ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲೂ ತಗೊಳ್ಳಿ, ಒಂದೊಂದು ಆಫೀಸಲ್ಲೂ ತಗೊಳ್ಳಿ, ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಆಗೋದಿಲ್ಲ. ಬಡಪಾಯಿಗಳು ಬಂದು ಒಂದೊಂದು ಕಚೇರಿಗಳು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ಲಂಚ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಕೆಲಸ ಆಗುತ್ತೆ. ಆ ಲಂಚವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ಬಡವರಿಗೆ ಏನಾದರೂ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಸೇವಕರಿಗೆ ಮುಂದೆ ಬರ್ತದೆ. ಮುಂದೆ ಬಂದು ಅಂತ ಏನಾದರೂ ನಡೀತಾ ಇದೆ ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಜೆಫ್ ಎಲ್ಲ ಹೋರಾಟ ಮಾಡಿಕೊಂಡು ಸಿದ್ಧ ಇದ್ದೇವೆ. ನ್ಯಾಯಬದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿ ಈ ಜನರಿಗೆ ಏನು ಸಿಗಬೇಕು ಅದನ್ನು ಮಾಡುವಂಥ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ಈ ಸೇವಕರಿಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ನಾವು ಮುಂದೆ ಬರ್ತೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಜೊತೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಎಲ್ಲರೂ ಈ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಮಕ್ಕಳೇ. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಸಮಾನತೆ
ನಾವು ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಅಂದಿರಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಸೇವಕರು ಕೇಂದ್ರ ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಂಪ್ನಿ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಮಾತಾಡೋದು ಅವಕಾಶ ಕೊಡೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಅನಿಸಿ ಜೈ ಹಿಂದ್. ಡೈರೆಕ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಬಂದರೆ சுமார் ஒரு 1000 கோடி இல்லை அதிகம், அதை விட அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கோச்சஸ் பண்ணுறதுக்காக விமல் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டரை பெம்மல் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற பெம்மல் மாத்திரம் தான் இந்த கோச் பண்றதுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ அமௌண்ட்டை ஒதுக்கி கோச்சஸ் வந்து இங்கே தான் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொல்றாங்க. டைரக்ஷன் கொடுத்து இந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்முடைய ஊர்ல பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சோகால்ட், அது யாரா இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய வீக்னஸ்க்காக அவங்களுக்கு திறமை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு பிஎம்எல்லுடைய சிஎம்டி சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ சாந்தனு ராய் அவர் வந்து இந்த கோச் பண்றதுடைய கோச்சஸ் மெட்ரோ கோச்சஸ் பண்றத வடநாட்டுக்கு அது எந்த ஸ்டேட்டா இருக்கலாம், அது அவர் விருப்பத்துக்கு வச்சிருக்கிறாரு. டார்க்ல அது பிஹைண்ட் தி ஸ்கிரீன் வச்சிருக்கிறாரு, அது பேரு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துக்கு இதை ஷிஃப்ட் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளான் இருக்கு. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அதை ரெடி பண்ணி இவங்க கோச் பண்றதுக்குள்ளேயே இன்னும் பல வருஷங்கள் ஆயிடும். பிஜிஎம்எல் மூடுறதுனால இன்னைக்கு இருக்கிற ஜனத்துக்களுடைய கஷ்டத்தில் இங்க வாழ்ந்துருக்கிற காலகட்டத்தில் இந்த கோச் ஃபேக்டரி கோச்சஸ் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய பண்றதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறத தங்கவயலில் இருக்கிற பெம்மல் தொழிற்சாலையில இதை செய்யணும். இதை விட்டுட்டு நீங்க வேற எந்த ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா இது நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதாவாது, இங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு நல்லதாவாது, குடும்பங்களுக்கு நல்லதாவாது, பாதிக்கப்படுவாங்க எல்லா விதத்திலையும். ஸோ நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்துல தலைவர் ஜோதி அவர்களுடைய தலைமையில் நம்ம எல்லாம் போராட்டத்துக்கு கூட ரெடி ஆகிற ஒரு காலகட்டம் வரும். ஈவன் கோர்ட்டுக்கு போற விஷயம் வந்தா கூட நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கெல்லாம் எந்த காரணத்துக்கும் இதை வெளியே போறது கொடுக்கூடாது. ஏன்னு சொன்ன இவரும் நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டூரிஸ்ட் மாதிரி நம்ம ஊருக்கு வராங்க, வந்து இருக்கிறாங்க 2 நாள்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி வந்து ஜனத்துங்களெல்லாம் பார்த்துக்கினேன் பேசிட்டு ஊருக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ மிஸ்டர் சாந்தனு ராய் கூட நீங்க அந்த மாதிரி பண்ணீங்களா, எங்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொன்ன மாதிரி நீங்க கெஸ்டா இங்க வந்து போன மாதிரி ஆயிடும். பிஎம்எல் வந்து போன மாதிரி நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய நீங்க இருக்கிற காலத்துல இந்த ஊருக்கு எதனா நல்லது செய்துட்டு போங்க. யாரை கேட்கிறேன், நானே சிஎம்டியை கேட்கிறேன். பிஎம்எல்லுடைய தொழிற்சாலையுடைய சிஎம்டி அவர்கள் சாந்தனு ராய் அவர்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஆனரபிள் ஸ்ரீ சாந்தனு ராய்ஜி, இன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ don't try to politicize this. And I too know personally the Honorable Railway Minister Mr. Somana. Very personally I know. I will take all my SAVE committee members and office bearers and President Hall and take the delegation to meet Mr. Somana, and we will request, we all will request Mr. Somana to retain this coach, whatever the proposal has come, it has to be manufactured in the BEML factory only. It is a very important subject now. Then one more thing, many issues are there. Friends are here, they will talk much more better than me. Regarding this academy, that is a training academy for IAS, IPS trainers, that is students. One academy has to be started. It has to start. Lot of unemployed people are here.
வேலை வாய்ப்பு இல்லாத மக்கள் ரொம்ப திண்டாடி இருக்கிறாங்க. இங்கிருந்து ட்ரெயினில் பக்கத்தில் ஆயிரக்கணக்கில் போகிறாங்க, வேறுகிட்ட வராங்க, சகோதரிகளை போகிறாங்க. இதெல்லாம் நிற்கணும்னா இங்கே இருக்கிற எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு சிஎம் லெவலில் பேசி, கவர்மெண்ட் லெவலில் பேசி, ஸ்மால் ஸ்கேல் எடுத்துகிட்டு வரணும், பிரயத்னம் பண்ணோம். அங்கே இருக்கணும், போயிட்டு விதானசத்தில் போனோம், மினிஸ்ட்ரிகிட்ட போனோம். இங்கே வந்துட்டு போகிற மாதிரி காத்தில் வந்து ராத்திரியில் இருந்துட்டு காத்தில் மறுபடியும் ஏற்றி போனேன். ஊருக்கு நல்லதாக இங்கே இருக்கணும். லோக்கல் அவங்க யாரும் நடந்துருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் இண்டஸ்ட்ரியும் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நிறைய வேலைக்கு ஆக வேண்டியது இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் எல்லாம் போல ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க. தலைவருடைய ஜோதியவருடைய சேவ் கமிட்டி மூலயமா இன்னும் மேம்பாலமோ இது அதிகரிக்கணும். பண்ணாதான் இந்த ஊருக்கு எதனா நல்லது பண்ண முடியும். இந்த சேவ் கமிட்டி பியூர்லி நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இன்க்ளூடிங் என்ன சேர்த்து கூட தங்கோயில பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அரசியல் போனால் இங்க இருக்கிற பொசிஷன் என்ன கொடுத்துருவாரு, எனக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட் இல்லை கவுண்டர் பிரசிடென்ட் அது கூட வேணாம். நான் உங்க கூட உறுதியாக நினைக்கிறேன், முதுகெலும்பா நிற்க வேணாம். நான் பொசிஷனுக்காக இருந்து பேசினேன், எனக்கு பொசிஷன் தேவை. நான் ரொம்ப கட்டாயம் இருப்பேன், இந்த ஊர் மக்களுடைய நலனுக்காக உங்க கூட இருப்பேன் கட்டாயம். ನನ್ರಿ ಇವತ್ತೊಂದು KGF ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಇತಿಹಾಸವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಇತಿಹಾಸ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ರಾಜಕಾರಣಿಗಳ ನಿದ್ದೆಯನ್ನು ಕೆಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಫೋರಮನ್ನು, ರಾಜಕಾರಣಿಗಳನ್ನು ಲಗಾಮಾಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಇವತ್ತು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಇವತ್ತೊಂದು ಸೇವ್ KGF ಅನ್ನೋ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕಿದಂಥದ್ದು ಭಾಳ ಇದು ಇತಿಹಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಪ್ಪಾಗಲ್ಲ. ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕಬೇಕಾದ್ರೆ ಭಾಳಷ್ಟು ಕಷ್ಟ ಬರ್ತದೆ, ನೋವು ಬರ್ತದೆ. ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ಆಗದಂತಹ ಅವಮಾನಗಳನ್ನು ಬರ್ತದೆ. ಬಟ್ ಈ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ತಡೆದು, ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಪಾತ್ರ ಅಂತೂ ಏನಿಲ್ಲ, ಇರೋದು ನಿಜವಾಗ್ಲೂ ಹೇಳಬೇಕಾಗುತ್ತೆ. ಈ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ತಡೆದು ಇವತ್ತು ಸೇವ್ KGFನ ಹುಟ್ಟು ಹಾಕೇ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋ ಒಂದು ಶಪಥವನ್ನು ಪಡೆದು ಇವತ್ತು ಸೇವ್ KGF ಕಮಿಟಿಯನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ತಂದಿರತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸು ಸರ್ ಮತ್ತು ಅವ್ರ ಸಂಗಡಿಯರಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಬಹುಶಃ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದೀವಿ, ಸುಮಾರು 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಎಲ್ಲರೂ ನಾವು ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೀವಿ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಸೇವ್ KGFನ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಮುಂದಿನ ಯಾವ ರೀತಿ ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ನಾವೆಲ್ಲ ಅದಿಯಾಗಿ ಬದಿಯಾಗಿ ವಿವರಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಆದರೆ ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯವಾಗಿ ನನ್ನ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದ ವಿಚಾರ, ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ, ಒಂದು ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ಟಿದ್ರೆ, ಯಾವುದೋ ಒಂದು ರಾಷ್ಟ್ರೀಯ ಪಕ್ಷ ಅಂತ ಕಟ್ತಾರೆ, ಆ ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಪೀಳಿಗೆಗೋಸ್ಕರ ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ಟಲ್ಲ, ರಾಷ್ಟ್ರವನ್ನು ಮುಕ್ತಗೊಳಿಸೋಸ್ಕರ ಒಂದು ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಸೇವ್ KGF ಇದು ಬರೀ ಇವತ್ತಿನ ಪೀಳಿಗೆಗೆ ಆಗಬಾರ್ದು. ನಮ್ಮ KGFನ ತಾಲೂಕಲ್ಲಿ ಇರುವಂಥವರೆಗೂ ಈ ಒಂದು ಸೇವ್ KGF ಕಮಿಟಿ 10-15 ಪೀಳಿಗೆಗಳಾದ್ರೂ ಈ ಕಮಿಟಿಯನ್ನು ಉಳಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಇಲ್ಲಿ ಕೂತಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದವರು ಇದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತೇಳಿ ನಾನು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಸೇವ್ KGF ಇವತ್ತು ಹುಟ್ಟಿದ್ದು ಆಯಿತು, ಕಾರ್ಯಾಚರಣೆಗೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದೀರಿ, ಇದನ್ನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದ್ದೇಶದಿಂದ ಜನಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂತಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬುದ್ಧಿವಂತರು, ಬುದ್ಧಿಜೀವಿಗಳು, ಅದರ ಜೊತೆಗೆ ತ್ಯಾಗಮಯಗಳು ಆಗಿರ್ತಾರೆ. ಈ ಮಾತು ನಾನು ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸ್ವಂತ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅಥವಾ ಸ್ವಂತ ಬೈಕೆಯನ್ನು ಬಯಸದೆ ಇವತ್ತು ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದೀವಿ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿನೂ ಅಷ್ಟೇ ಇದ್ರ ಜೊತೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಭಾಳಷ್ಟು ಅಪಮಾನಗಳನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ತು, ಭಾಳಷ್ಟು ಅವಮಾನಗಳನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ತು ಜನರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಬಂದ್ರೇ ಜನರ ಸೇವೆ ಅನ್ನೋದು ಬೇಡ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಾವು ಸೇವ್ KGF ಬಂದು ಸೇರಿದ್ರು ಸಹ ಜನರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋ ಒಂದು ಮನೋಭಾವವನ್ನು ಹುಟ್ಟಾಕ್ಬೇಕಂತೇಳಿ ಇಲ್ಲಿರೋರ್ಗೂ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಇನ್ನೊಂದು ಸಣ್ಣ 2 ಮಾತಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ.
ಇವತ್ತು KGF ನಗರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಶಂಕರಣ್ಣ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು KGFಗೆ ರಾಜಕಾರಣಿಗಳು ಅಂತಂದ್ರೆ ಇದೊಂಥರ ಪಿಕ್ನಿಕ್ ಸ್ಪಾಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ನಾನೊಂದು ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ, ಎವಿಡೆನ್ಸ್ ಬೇಕಾದ್ರೆ ಕೊಡ್ತೀನಿ. ಒಬ್ಬರು ಶಾಸಕರು ಹೇಳ್ತಾರೆ ವಾರಕ್ಕೆ ನಾನು 3 ದಿವಸ ಬಂದು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ KGFಗೆ ಅಂತ ಅವರೇ ಪತ್ರಿಕೆ ಒಂದು ವರದಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ವಾರದಲ್ಲಿ 2 ದಿವಸ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವು ಹೇಳ್ತೀರಿ ಅಮ್ಮವರೇ, ಅಣ್ಣವರೇ, ಅಕ್ಕವರೇ, ನಮ್ಮ KGF ಜನ ತಮಗೆ 5 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಬಂದು ಓಟ್ ಹಾಕೋದು, 3 ದಿವಸಕ್ಕೆ 2 ದಿವಸಕ್ಕೆಲ್ಲ ನಮ್ಮ KGF ಜನ ಓಟ್ ಹಾಕ್ತಾ ಇರೋದು 7 ದಿನನೂ ಇರಬೇಕು, ತಿಂಗಳ 30 ದಿನನೂ ಇರಬೇಕು, ವರ್ಷಕ್ಕೆ 365 ದಿನನೂ ಇರಬೇಕು. ಈ ಚಿಂತನೆಯನ್ನ ಸೇವ್ KGFನ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯ ಗುಟ್ಟದ ಮೇಲೆ ಇವತ್ತಿನ ತಗೊಂಡು ಅದನ್ನ ರಾಜಕಾರಣಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ KGF ಅಂದ್ರೆ ಪಿಕ್ನಿಕ್ ಜಾಗ ಅಲ್ಲ, KGF ಅಂದ್ರೆ ದುಡಿಯುವಂಥ ಜಾಗ. ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲಿರೋರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು. ಒಬ್ಬರು BGML ಎಂಪ್ಲಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ML ಎಂಪ್ಲಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಯಾವುದೇ ಒಬ್ಬರು ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸ ಇರ್ಬೋದು, ನೌಕರರು ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಕೆಲಸ ಇರ್ಬೋದು, ಹಾಜರಾತಿ ತಗೊಂಡೇ ಸಂಬಳ ಕೊಡ್ತಾರೆ. ನೋಡಿ, ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆಯ್ತಂದ್ರೆ ರಾಜಕಾರಣಿಗೆ ಅಟೆಂಡೆನ್ಸೇ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಮನೇಲಿದ್ರು ನಮ್ದು ನಿಮ್ದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಸೇರಿ ತಿಂಗಳಿಗೆ 1,70,000 ರೂಪಾಯಿ ಅವ್ರ ಅಕೌಂಟ್ ಹಾಕ್ತಾರೆ. ಇವತ್ತು ಅಟೆಂಡೆನ್ಸೇ ಇಲ್ಲ. ಮುಂದಿನ ದಿನ ನಮ್ಮ ಸೇವ್ KGF ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಕೊಟ್ಟರೆ KGF ನನ್ನ ಸೇರಿಸ್ತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಗೆರವ್ ಆಗ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಸಿದ್ಧಾಂತವನ್ನು ನಾವು ಹುಟ್ಟಾಕ್ಬೇಕು ಅಂತ ನಿಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಹೊತ್ತು ಮಾತಾಡೋದು ಸರಿಯಾಗಲಾರ್ದು. ಸುಮಾರು 8-10 ಮೀಟಿಂಗಿಂದ ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಒಂದು ನನ್ನ ಒಂದು ಉದ್ದೇಶ ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತಂದ್ರೆ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಕ್ಕಿಟ್ಟು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪಕ್ಷಗಳವರು ನೋಡಿ, ಬಹಳ ದುಃಖ ಬರೋಂಥ ವಿಷಯ. ಮೊದಲನೇ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಕ್ಷದವರು ನಾವೆಲ್ಲ KGF ಪ್ರಾಣ ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋರು. 2ನೇ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ 1 ಪಕ್ಷವಾಯಿತು, 3ನೇ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ 3 ಪಕ್ಷವಾಯಿತು, 4ನೇ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ BJP ಹೋಯಿತು. ಎಲ್ಲ BJP ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಇವತ್ತಿರೋದು ಒಂದೇ ಪಕ್ಷ, ಅದು KGF ಪಕ್ಷ. ಇದು ಸೇವ್ KGFನ ಒಂದು ಸಿದ್ಧಾಂತ. ಇದು KGFನ ಪಕ್ಷ ಅಂತಂದ್ರೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ರಾಜಕೀಯ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಸೇವ್ KGF ಅಂದ್ರೆ ಬರೀ KGF ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಿ ಸೇವ್ KGFನ ಚಿಂತನೆ ಭಾವನೆಗಳನ್ನ ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸವ, ಶಂಕರ್ ಸರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಅಂತ ನಾನು ಮಾತು ಮುಗಿಸ್ತೀನಿ. சேவ் KGF நம்மலாம் நாங்கள்லாம் KGF பிறந்து வளர்ந்தவங்க, அப்பா BGMல தான் ஒர்க் பண்ணுவாங்க, மாமா தாத்தா எல்லாமே BGMல பிறந்து அந்த C பிளாக் லைனில் தான் வளர்ந்து இங்கே படித்து மேலே வந்திருக்கோம். பெங்களூரில் போய் வேலை பண்ணாலும் இது நம்ம ஊர். இந்த ஊருக்கு என்ன வேணுமோ எங்களால் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். சாரெல்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு நானும் ஒத்துழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.